اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. قال النبينا صلى الله عليه وسلم إن في الجنة بابا يقال له الريان. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய தனிக்கே உரித்தாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது ஃபபஷ்ஷிர் இபாத், என்னுடைய அடியாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், என் அடியாளர்களுக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும், பரக்கத்து உண்டாகட்டும், ஹயாத்து நீளமாகட்டும், நோயற்ற வாழ்வு கிடைக்கட்டும், எதுவெல்லாம் மனிதன் வாழ்க்கைக்கு சிறந்ததோ அதுவெல்லாம் ஃபபஷ்ஷிர், நல் வாழ்க்கை. எப்ப யாருக்கு? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, எப்ப எல்லாம் நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ கேட்கிறது ஓடு அவர் மறக்கிறாரு, அது அல்ல. கேட்கிறத ரசிக்கிறாரு, அது மட்டுமல்ல. கேட்கிறத நல்லமென்று சொல்றாரு, அது மட்டுமல்ல. எப்ப இந்த சொல்லப்பட்ட நலவு எல்லாம் மனிதனுக்கு கிடைக்கும் என்றா பயத்தபிஊன அஹ்ஸனஹு, கேட்ட எல்லாத்தையும் தாண்ட வாழ்க்கையில பின்பற்றுவராயிருக்கும், எடுக்கிறவராயிருக்கும். இதுதான் மிக முக்கியமானது. இந்த ஹுத்பா ஓதப்படுது, பயான்கள் நடத்தப்படுது, ஏஷா பயான் நடக்குது, ரமலான் பயான் நடக்குது, வாட்ஸ்அப் எடுத்தாலும் பேஸ்புக்ல எடுத்தாலும் நிறைய பயானிகள். டிக்டாக்ல மோசமான விஷயம் மட்டுமல்ல, ஹுத்பாக்கள சுருக்கமான 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல விஷயங்கள் போடப்படுது. மிக முக்கியமான துவாக்கள் போடப்படுது. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, அவரை பக்கத்துல ஒரு 60-70 வயசுக்கும், அவர் சொல்றாரு, நான் டிக்டாக்ல உலமாக்கள் பயான்கள் வார அதுல துவாக்கள் சொல்லுவாங்க, அந்த துவாவை அவர் எழுதி பாடமாக்குறார். டிக்டாக்ல வார மோசமான மட்டுமல்ல, நல்ல விஷயங்கள் வருது. 60 தாண்டின ஒரு வயசாளி நான் டிக்டாக்ல பாக்குறது இமாம்கள்ட உலமாக்கள்ட பயான்கள் ஹுத்பாக்கள் வந்தா அதுல துவாக்களை சொன்னா அதை அவர் எழுதுறாராம். எப்படின்னு பாருங்க, எழுதினா மட்டுமல்ல அதை பாடமாக்கி ஓதுறாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுபோல நல்லமான விஷயங்கள் நிறைய இந்த உலகத்துல இருக்குது. அதுவெல்லாம் கேட்கிறது மட்டும் முடிச்சிடாம வாழ்க்கையில எடுத்து நடக்கும். தாண்ட குடும்பம் மனைவி மக்களுக்கு எடுத்து சொல்லும், அவங்களை எடுத்து நடக்க வைக்கணும். அதனாக பெரிய அருள். வெறுமனே ரமலான் வருது, 3 நாள் பயான், 5 நாள் பயான், 8 நாள் பயான் மட்டும் என்று இருந்திடப்படாது. சொல்லப்படுகிற விஷயம் சொல்றவர் கேட்கிறவங்களோட வாழ்க்கையில வரும். அப்ப ரமலான முன்னிட்டு 3 நாட்கள்ல முதல் நாளுடைய பயான். அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை வியாழன் தல நோம்பாக இருக்கலாம். இல்லையண்டா ஷாபான 30 பூர்த்தி செஞ்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தலைப்புறையாக இருக்கலாம். எப்படியோ அடுத்த கிழமைக்கு 1 நோம்போ 2 நோம்போ எங்களை விட்டு முடிஞ்சு அல்லாஹ் ஹயாத்த நீளமாக்கி வைப்பானாக. சந்தர்ப்பத்தை கைவிட்டுடப்படாது. வருகின்ற ரமலான இன்னும் 3-4 நாட்கள வர இருக்குகின்ற இந்த ரமலான நாங்க எப்படி கண்ணியப்படுத்துவோம், எப்படி வரவழைக்கணும், எப்படி அந்த மாசத்தைய நாங்க கௌரவப்படுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல
12 மாசத்தேனே பேரை சொல்லி சொன்னது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாசத்தேனே பேரை சொல்லி சொல்றான். அவ்வளவு பெரிய அருள். ரமலான் லேசிப்பட்டதல்ல. ரமலான் என்றாலே கருத்து பாவங்களை சுட்டு கரிக்கிற மாதம். அதனால எங்களுக்கு தீக்கிய பாவத்தை எல்லாம் இல்லாமலாக்கி அல்லாஹ்வை நெருங்குற வழியை தேடுவோம். ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். உன மனைவி மக்களுக்கும் நீங்க பயம் முடிஞ்சா சொல்லுவோம். நாங்க உலகத்துக்கு வந்ததீக்குதே, உலகத்துக்கு பிறந்து வந்தேன், அது ஆர்டர் படிதான் வந்த. அப்பா, வாப்பா, மகன், பேரன், குள்ளு பேரன், அப்படித்தானே? உம்மா, அதுக்கு மேல உம்மும்மா, அப்புறம் உம்மா, அப்புறம் மகள், அப்புறம் மகள்ட உள்ள பேத்தி. எங்க சரி உலகத்துல மகள் உம்மா பெத்தண்டிக்குதா? இல்லே, உண்மைதான் மகளை பெத்து, அப்படித்தானே? உலகத்துக்கு வரச்சல ஓர்டர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் நீங்க வரகான ஓர்டர், கியாமத்து நாள் வரகா ஓர்டர் தான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, கபருக்கு போச்சல்ல ஓர்டர் இல்ல. வீட்டுல மையத்து, மகன் மௌத்து, அந்த மையத்துல பாப்பான் நிக்கியார், அப்பான் நிக்கியார் இல்லையா? குழந்தை மௌத்து, குழந்தைய அப்பட பாப்பான் நிக்கிய, குழந்தை கபருக்கு போகுது. அதனால மௌத்துக்கு ஆர்டர் இல்ல. அது தாயிட கருவறையில செல்லே எல்லாம் முடிவு செஞ்சீங்க. குழந்தையில மௌத்தாகிறா, தாயிட கருவறையில செல்ல மௌத்தாகிறா, அல்லது வாலிப பொடியனாக இருக்கிற படிக்கிற காலத்துல மௌத்தாகிறா. நீங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஸ்கூல் புள்ள எல்லாம் ஒரு மையத்தை விட்டு வந்தீங்க. இல்லாத எங்கட கிளாஸ்மேட் புள்ள, 5ஆம் கிளாஸ் புள்ள, 5ஆம் ஆண்டு புள்ளையில எல்லாம் வந்தீங்க, டீச்சர் மாதிரி சேர்மாறு இல்லையா? அப்ப புள்ள மௌத்து. ஆனால மௌத்து நிச்சயம். அது இருட்டான இடம். அந்த இருட்டான இடத்துக்கு இந்த சல்லிய கொடுத்து டொலரை கொடுத்து அங்கெல்லாம் வெள்ள தேட இயலாது, அங்கெல்லாம் சுவர்க்கத்தை வாங்க இயலாது. உலகத்துல வாங்குறதுக்கு சல்லி டொலர் இருக்குது. கபர்ல சுவர்க்கத்துடைய இடமாக்குறதுக்கு, மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கிறதுக்கு, மஹ்ஷர் மைதானத்துல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு, சுவர்க்கம் போறதுக்கு, சுவர்க்கத்துல ரப்போட பேசுறதுக்கு, சுவர்க்கத்துல மாளிகைகள் கிடைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் உலகத்துல செய்யற சாலிஹான நல்ல அமல், அதை வச்சுதான் சுவர்க்கத்தை வாங்கலும், அதை வச்சுதான் அல்லாஹ்வோட பேசலும், அதை வச்சுதான் ஹூர்லிங்களுக்கு மகர் குடிக்கலும், அதை வச்சுதான் சுவர்க்கத்துல மாளிகை எல்லாம் கிடைக்கிது. அங்க டொலர் எல்லாம் அந்த விஷயம் நடக்காது. ஆனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை யாரும் தவற விட்டுடப்படாது. ரமலான் வரப்போகுது, எப்படி நீங்க வரவழைக்க போறீங்க? எப்படி அதுக்குள்ளுக்கு நீங்க போறீங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டான், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களே, கைஃப தஸ்தகிபிலூன ஹிலால ஷஹ்ரி ரமலான், நீங்க இந்த ராவைக்கு ரமலானுக்கு புறவாக போறீங்க. லோஹருடைய டைம்ல கேட்கிறான், இன்றைக்கு ரமலானுக்கு புறவாக போறீங்க, எப்படி ரமலானுக்கு புறவாக போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க எங்ககிட்ட ஒருத்தர் கேட்டா, ஓ சூரியன் மறைஞ்சா புறவை பாக்கு, கண்டா நோம்பு, இல்லாட்டி அடுத்த நாளே நோம்பு. அதான் எங்கட பதில். எப்படி புறவாக போற? மகரிபுக்கு புறைய பாக்குற, சூரியன் மறைஞ்சா கண்டா சரி, இல்லைன்னா ஷாபான 30 ஆக்கி அடுத்த நாளே நோம்பு. அதுதான் எங்கட பதில். அவன்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி, எப்படி நீங்க புறைய பார்க்க போகிறீங்க? அவர் சொன்ன பதில் அதான் ஆச்சரியமானது. நாங்க இன்றாவது புறவாக போற, ஆனா உலகத்துல எந்த மனிதனை பத்தியும் கெட்ட எண்ணம் இல்லாம கல்வ சுத்தமாக்கி கொண்டுதான் நாங்க ரமலானுக்குள்ளே வரப்போற. யார பத்தியும் கபடம், மோசமான எண்ணம், புறம், நஜீஸான எண்ணத்தோட ரமலானுக்கு மக்ரிபுக்கு காலடி வைக்கிறத நாங்க வெக்கப்படுகிறோம். எங்க வைத்து கதை, எங்க வைத்து செய்தி. எங்ககிட்ட நோன்பு வருது, எத்தனையோ வருஷமா நோன்பு பிடிச்சிக்கு, என்ன திருத்தம் வந்திக்கு, நோம்புடைய நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன், என்ன பயம் வரணும், என்ன பக்தி வரணும், என்ன இஹ்லாஸ் வரணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. நானும் தான் நீங்களும் தான் அல்லாஹ்ட பயம் வந்துதான் கரெக்டா 5 வக்தையும் தொழுகிறோமா? தொழுகையில அல்லாஹ்ட சிந்தனை வருதா? குடும்பம் பிரிஞ்சு எல்லாம் ஒத்துமையா ஐக்கியமா? விட்டு கொடுக்கிறது ரெடியா? மன்னிப்புக்கு குடி ரெடியா?
அடுத்தவனத்தை பத்தி பொறாம ஹசத் இல்லாம வாழ்றதுக்கு ரெடியா? கோல் இல்லாம அடுத்தவனுக்கிட்ட போய் தந்து இந்த செய்திகளை சொல்லி சண்டை மூட்டாம வாழ்றதுக்கு ரெடியா என்று பார்த்தா அந்த நஜீஸோட தான் நோம்பு, அந்த நஜீஸோட தான் ஜும்மா, அந்த நஜீஸோட மக்ரிபு இஷா சுபஹு லோஹர் அசர் எல்லாம் நடக்குது. இது சரி வராதே. இதை வச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட நல்லவனா ஹேலாதே. நபிமார்கள் உலகத்துக்கு வந்ததே மக்களோட கல்பை சுத்தப்படுத்த, வயுஸக்கீஹிம் அவங்களோட கல்பு பரிசுத்தமாகும். அல்லாஹ்வோட கல்பு சுத்தமாகி, ஆனால ரமலான் வாரத்துக்கு முன்னால எல்லாரும் நல்ல விஷயம் ஓடெல்லாம் கிளீன் படுத்து, நல்ல விஷயம் தானே, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை கிளீன் படுத்துது, எல்லாம் களி கிளி சாமன் எல்லாம் வாங்கி வைங்க, நல்ல விஷயம். அது ஜோக்கும் இல்ல, அது மோசமான விஷயம் இல்ல. தலைக்கு மேலால ஊட்ட கிளீன் ஆக்குற மாதிரி தேவையான சாமன் எல்லாம் ரமலானுக்கு ரெடி ஆக்குற மாதிரி எங்கட கல்பையும் சுத்தமாயிக்கொள்ளணும். அதுதான் முதலாவது. யார பத்தியும் எங்ககிட்ட கோபம் இல்ல, யார பத்தியும் எங்கட கல்வில கஷ்டத்தை இல்ல, நல்ல எண்ணத்தோடு தான் நீக்கியோம். எங்ககிட்ட பொய் இல்ல, பொய் பேசவானும் பெரிய டேஞ்சர். அது நான் நினைச்சோம் இந்த ரமலான் வந்துட்டா சொபகு பாங்குல இருந்து மகரிபா காட்டின் தின்னாம குடிக்காம தான் நோம்பு. அது உண்மையான ரகசியத்தை விளங்கினா நாங்க சரியான நோம்பாளியர். ஆனா அந்த ரகசியத்தை விளங்காம இல்ல, அந்த ரகசியத்தை விளங்கி நடக்கிறதுக்கு ரெடியும் இல்ல. எவ்வளவு பேர் நோம போய் பிடிச்சு கொண்டு போய் வேசியவங்க, நோம பிடிச்சு கொண்டு போய் வேசி எப்பயும் போய் பேசப்படாது, நோம பிடிச்சு கொண்டு கோல் சொல்லப்படாது, நோம பிடிச்சு கொண்டு புறம் பேசப்படாது, நோம பிடிச்சு கொண்டு பொய் சத்தியம் பண்ணப்படாது, நோம பிடிச்சு கொண்டு அந்நிய பெண்களை ரசிச்சு பார்க்க கூடாது. இது எப்பயுமே ஹராம் தான், எப்பயுமே நஜீஸ் தான். ரமலான்ல ஆக பெரியது இந்த நஜீஸ் எல்லாம் மீந்தா எப்படி தக்குவா வார, அதனாலதான் தக்குவா இல்லை எங்ககிட்ட. ரமலானுக்கு பள்ளி நிறைஞ்சி 27 பெருநாள் ராவா தேவையில்லை, 27 தௌபாவோட ஆக்கல காணல இப்படி அகலவே. ஆனால் ரமலான் ஆக பெரிய அருள், பாவங்களை சுட்டு கரிக்கிற மாதம். இன்றிலிருந்து எங்கட துவாவாயிக்கோம். எங்கட துவால நிறைய பேர் ஊட்டத்தா சொத்தத்தா செல்வத்தா புள்ளையில நல்லவனாக்கு, நல்ல படிப்பை கொடு, நல்ல ஜொப்பத்தா, இதான் நல்ல விஷயம். துன்யாங்கே ரப்பனா ஆத்தினா பித் துன்யா ஹசனா வபில் ஆகிரதி ஹசனா. ஆகிரத்தை பத்தி கேட்கிறத குறைச்ச மௌத்தண்டிக்குது, இனிதான் கபருக்கு போற, அது இருட்டான இடம். கபருக்கு போற மஹ்ஷர் மைதானம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இருட்டான இடம், கேள்வி கணக்கு ஹிசாபு, சுவர்க்கமா நரகமா, அதெல்லாம் முட்டுடப்படாது. அது கட்டாயம் நாங்களும் கேட்கணும், எங்கட பிள்ளைகளையும் கேட்க வைக்கணும். துன்யாவிலேயும் நல்லதத்தான், ஆகிரத்திலேயும் நல்லதத்தான். யா அல்லாஹ் துன்யாவுல நீ விரும்பி மனைவி மக்கள் சொத்து செல்லம் வீடு வாசல் நந்திக்க, அத மாதிரி ரப்பே ரஹ்மானே அமல்ல எனக்கு ஆசைத்தா, பாவத்துல வெறுப்பத்தா துவால கேட்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா துவால உண்டு தெரியுமா? அல்லாஹ் மர்ஹம்னி பிதர்கில் மஆசி அப்தமா அப்கைதனி. எப்படிப்பட்ட துவா? அலி ரலியல்லாஹு தஆலா அந்த துவா கேட்டுதான் சொர்க்கம் போக போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்களே. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷயத்தோடு இருங்கோ. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுக்கு தம்பி என்றும் உறவு, இன்னொன்று மருமகன் என்று சொன்னதும் உறவு, இன்னொன்று அவங்கட வாயாலே அலி ரலியல்லாஹு சுவர்க்கத்துக்குரியவர். நாயகம் ஸல்லல்லாஹு வாப்பாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாப்பன் தம்பி, சாத்த பெரியப்பட்ட மக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணா 4 மகள்ல கடைசி மகள் பாத்திமா நாயகி. பாத்திமா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்க அலி ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க, மருமகன். இப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட துவால உண்டு, அல்லாஹும்ம ரப்பே ரஹ்மானி இர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத்து செய். எதுல? பிதர்கில் மஆசி அப்தமா அப்கைதனி. நீ எவ்வளவு காலம் என்னை வாழ வைக்க போற? அவ்வளவு காலமும் மலக்குல் மௌத் வந்து இந்த தட்டி ரூஹ எடுக்கும் வரையில பாவத்தை விட்டு நடக்கிறதுல நீ ரஹ்மத்து செய். எங்க வைத்து என்னோட துவாலிக்குது, அப்படி துவாலிக்கணும். நான் இப்படி கேட்கறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லல, துவால வரணும், உள்ளேல கேட்க வைக்க வைக்கணும். யா அல்லாஹ் வாழ்க்கையில பாவத்துல மட்டும் எண்ணத்தை தந்துடாது. பாவமும் செய்து அமலும் செய்து வேறு இல்லை. சேத்தம் இருக்கிய காலை பெய்து கழுகி கொள்ளுது, மறுபடியும் சேத்துல வைத்து முழுகு, மறுபடியும் காலை கழு அது காலை கலீனத்தை போட மறுபடியும் சேத்துல போடப்படாது. நஜீசோடு இருந்து குடிச்சாச்சி மனம்
மறுபடியும் இது நஜீத முடிக்கியா எல்லா வேலையும் முடிஞ்சு இப்ப ஃப்ரெஷ்ஷா நிக்கிய இப்ப சுத்தமா வரு. அது மாதிரி பாவத்துல விழாம தன்னை பாதுகாக்க துவாவாகிக்கோணும். ஆனால துவாவோட சங்கியான மாதத்தை காலடி வைங்கோ. பாவப்பெல்லாம் அழிச்சு இல்லாமலாக்கி ரமலான்ல காலடி வைங்கோ. தௌபா செஞ்சு யார் யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சு யார் யாருக்கு கொடுக்கணும் எடுக்கணும் யார் யாரு கடன் அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும். அதுதான் சட்டப்படி ரமலான், அதான் முறையான ரமலான். சிலவங்க இப்பேன்னு சொல்ற ரமலான் எந்த தெரியுமா? கஷ்டவாளிகள், திண்ணேலாம கஷ்டப்படுகிற மிஸ்கீன்கள், பக்கீர்கள், இவங்கட நிலைய அவங்களோட கஷ்டத்தை உணர்றமா நோம்ப தந்தீங்க இல்லையா? அப்படி கஷ்டவாளிகள்ட திண்ணேலாம் குடிக்கலாம் கஷ்டப்படுகிறே அதை உணர்வணுமா? அப்படின்னு என்ன பணக்காரன் மட்டும்தான் நோம்பு அடிமையா வந்துடும். அப்படியே அந்த பேச்சிட கேள்விக்கு ரிப்ளை தானே வரணும். எளியவண்ட கஷ்டவாளியிட நிலைமே உணரணுமா? அப்ப பணக்காரன் மட்டும் தான் நோம்பு பிடிக்கணும். அப்படி குருவான் சொல்லல. ஈமான் கொண்டவங்களேன்னா முழு உலகத்திலேயும் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் நாங்க, நீங்க உங்க உம்மா வாப்பா முழு உலகத்திலேயும் அவ்வளவு வேறும். அப்ப அதுல உள்ளவனும் மடங்கு இல்லாதவனும் மடங்கு, ஆம்பளை மடங்கு பொம்பளையும் மடங்கு, பெரியவங்களும் மடங்கு சின்னவங்களும் மடங்கு, திண்ணேலுமானவங்களால திண்ணேலாம கஷ்டப்படானு. அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ளு வந்தாச்சு. அப்ப எளியவண்ட கஷ்டத்தை உணரவல்ல. குத்திப அலைக்கும் சியாம், நோம்பு உங்களுக்கு பரவு என்று டிரெக்டா எங்களே மட்டும் குத்தாம அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிகும், அவங்களுக்கு முன்னால வந்தவனு நோம்பு கொடுத்த நான், உங்களுக்கு முன்னால வந்த நபிமார்களும் முடிச்ச, உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார் உம்மத்தும் நோம்பு முடிச்ச, அது மாதிரி அவங்களுக்கும் நந்திகி. எதுக்கு நந்திகி? அண்ணா போயிஸ் அவர் தான் விஷயம் இருக்குது. 2 மணிக்கு சட்டப்படி பசி, அடிக்கிய வெயிலுக்கு அப்படி ஒரு தாவம், வீட்டுக்கு வந்து பார்த்தா முகத்துக்கு முன்னுக்கு கண்ணு முன்னு தேவையான உணவெல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜ திறந்தா A to Z மாதிரி வேண்டிய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. திண்ணேலுமா இலவா? தின்ன மாட்டேன்னு சொல்ற 2ஆம் செய்தி. தின்ன ஏழுமா இலவா? தின்ன ஏழுமே தின்றா நோம்பு. அல்லாஹ் வானம் என்று சொல்லிக்கி நான் தின்ன மாட்டேன், நான் பட்டினியாவே இருப்பேன், மகரிபா காணின் பசியோட இருப்பேன். இதை சோதிக்கத்தான் நோம்பு. நீ நப்ச அடக்குறாயா கள்ள நோம்பு பிடிக்கான்னு வாக்கு. தின்னேலாமையா இல்லவா? கொடிய மாற பார்த்தா வாப்ப வேலையை போயிட்டு உம்மல் உஹாயில நோந்துட்டு படுக்க, தாத்தமாரும் இல்ல நானமாருமே இவர் மட்டும் முஸ்லிம் இல்ல, வச்சு விளையாடுவாரா இல்லையா? இல்ல, நான் அல்லாஹ்க்கு பயம். இதான் நோம்பு. லஅல்லக்கும் தத்தகூன், நப்ச அடக்கு, அப்ப உனக்கிட்ட தக்குவா இருக்கு. இது ரமலான்ல வார மாதிரி ரமலான்ல வார அந்த பேட்ரிஸ் ரமலானுக்கு போறவும் வருவோம். அதுதானே வருது இல்ல, அதான் இப்ப பிரச்சனை எங்களுக்கு. ரமலான்ல வார பக்குவம் மீக்குதே, ரமலானுக்கு போறோம் வருது இல்ல. இப்போ உள்வெடுக்க செல்ல வாய கொப்பளிக்க செல்ல ரமலான் காலத்துல பகலையில வாய கொண்டே கழுவப்படாது. மகரிபுக்கு பிறகு அடுத்த நாட்கள்ல வாய கொப்பளிக்க ஒரு சுண்ணத்து. இங்க விஷயத்தோட சொல்லிட்டு சிலவங்க முகத்தை பார்த்து நீங்க யோசனை கிரகிக்கல விஷயத்த அல்ல யோசனையோடிக்கிய, ஆனா எடுத்துனதுக்கு உணர்வில் அல்லா பாதுகாப்பான. ஆனால சொல்றது எனக்கிட்டே வரும் உங்ககிட்டே வரும். இதை நீங்க மனைவி மக்களுக்கும் சொல்லணும். இப்ப ஒளிவெடுக்கிற கைகளு சுண்ணத்து, வாய் கொப்பளிக்க ஒரு சுண்ணத்து, வாய கழுவிட்டு மறுபடி மந்தத்தனி சொல்ற சுண்ணத்து. ரமலான்காரல பகலையில செய்யவான மக்குரு. ஏன் அகாண்டு கழினா தண்ணி உள்ளே பெய்த்துடும், அப்படியானே பெய்த்துடும், ஒரு டொட் போனாலும் அவ்வளவுதான். அவர் ரமலான்ல பகலையில வானம் என்று சொல்லிக்கி, வானம் என்றதை செய்ய பெய்திடப்படாது. மகரிபு நோம்பு தோறது கூட பிரச்சனை இல்லை, தண்ணி போனா போகாட்டினா. இப்ப பகலையில நோம்பு சொபது பாகங்கள் இருந்து மகரிபா காட்டிலும் நோம்புடைய டைம். ஆனால ஹலாலானது ஆகுமானது வானம், தின்ன ஏலும் தின்ன வானம், குடிக்கேலும் குடிக்க வானம், வாய கொப்பளிச்சு தொண்டைய கழுவேலும் கழுவ வானம், பெண்களை பார்க்க வானம், அதை எப்பயும் பார்க்க வானம், அப்பயும் பார்க்க வானம். சரியா? இதெல்லாம் மோடர், இதெல்லாம் வானம். இப்ப ஒழுவெடுத்த மனுஷன் தெரியாம தொண்டே கழுவம் இல்ல, வாய கழுவச்செல்ல தண்ணி போன மாதிரி இருக்குது, பயந்து கொண்டு அதிர்த்தாங்க வாய கழுவச்செல்ல போன மாதிரி நான் நோம்பா இல்லையா, டென்ஷன் ஆகியால் எப்படி எவ்வளவு பயம். இந்த பயம் நோம்புக்கு பிறகு வருதா?
நோம்பா இல்லையான்னு கேட்டா நோம்பு அது வேற செய்தி. நோம்பு இல்லாம எல்லாரும் நோம்புதான். ஆனா அந்த டென்ஷன், அந்த பயன் வியாபாரத்துல வருதா, மனைவி மக்களோடு வருதா, ஊர் மக்களோடு வருதா, அந்நியவனோட வருதா, ஹராம் ஹலால வருதா, நேர்மையில வருதா, அதெல்லாம் ஜீரோ. அவன் நோம்புடைய எந்த ஒரு மிஸ்டேக் நோம்புல இல்ல, நோம்ப புடிச்சவர்ல இருக்குது. நோம்புல மிஸ்டேக் இல்லை. நோம்புல மிஸ்டேக் நல்லா நோம்ப தரமாட்டானே. நோம்ப தந்திக்கிறது அந்த ஆயத்தை முடிக்கிறது லஅல்லக்கும் தத்தகூன் என்ற பயம் வரணும். அல்லாஹ்ட பயம் இருக்குதா? அந்த ரமலான்ல பக்குவம் ரமலானுக்கு போறது வருதா? அதனால இந்த ரமலான கேள்விக்குறியாக்கவானம். கிடைச்ச சந்தர்ப்பம் அடுத்த ரமலான் வரும், அது ஹயாத்தோடிக்கியா இல்லன்னு தெரியவே. இப்ப இன்னும் 3 நாள் 4 நாள்ல வரப்போகுது. அதுவும் ஹயாத்தோடி போமா இல்லன்னு தெரியுமா? அல்லாஹ் இல்லாத ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக. சந்தர்ப்பத்தை விட்டுடப்படாது. அப்ப பாவங்களை கழுவி சங்கியான ரமலான்ல காலடி வைக்கிற. இப்ப பொற கண்ட அந்த ராவையிலிருந்து ரமலான் ஸ்டார்ட். அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு பிறகு ஷவ்வால் பொற வாக்குற. ஷவ்வால் பெருநாள் பொற பார்க்க காட்டிலும் இந்த ரமலான்ல மட்டும் மன் அத்தா ஃபரீலத்தன் கான கமன் அத்தா 70 ஃபரீலா வமன் தகர்ரப ஃபீஹி ஹஸ்ஸத்தன் மினல் கைரி. எந்த அளவுக்கு என்று பாருங்க. ஒரு ஃபர்ல செஞ்சண்டு வைங்க, 70 தடவை ஃபர்ல செஞ்ச நன்மை. ஒரஹண்டு எஷா தொழுகிற ரமலானுடைய எஷா ஒரே எஷா தான் தொழுத 70 தடவை எஷா தொழுத நன்மை. இன்றைக்கு எஷா தொழுத 70 தடவை எஷா தொழுத நன்மையா? இல்ல, ஒன்றுதான். ஒன்றுக்கு 10, 10க்கு 100, அது 70 தடவை. அடுத்த நாள் சொபகு 70 தடவை சொபகு. ஒரு நோம்பு 70 தடவை. அல்லாஹ் அந்த அளவுக்கு தாரான். ஆனால அந்த ரமலான நாங்க திட்டமிடணும். உலகத்துல மனுஷன் யாரு புத்திசாலி என்று? அவரா நல்ல மெமரியானவர். சும்மா அப்படி பிசினஸ் பண்ணி காணி பூமி எல்லாம் வாங்கி போட்டு வச்சிக்காரு. எத்தனை ரெண்டு கொடுத்து சும்மா ஹாயண்டிக்காரு. இந்த உலகத்துல புத்திசாலி அவர் தான். அவரா நல்ல தலை சல்லி அந்த மாதிரி அவருக்கு இன்கம் வந்து கொண்டிருக்குது. புள்ளையில ஜப்பான்லயும் யூகேலயும் அவர் சும்மிக்காரு. அண்ணன் உலகத்துல மனுஷன் அவரை பார்த்து தலையண்டு நல்ல அறிவாளி என்று பிழை இல்ல. உலகத்துல அவர் அறிவாளி. ஆனா உலகத்துல சட்டப்படி மெமரி உள்ளவர் நல்ல அறிவாளி என்று சொன்னது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார தெரியுமா? லா அக்ல கத்தத்பீர். உலகத்துல திட்டமிடுகிற மாதிரி புத்திசாலி யாரும் இல்லை. எந்த விஷயத்தையும் விஷயத்தோட போகணும். அவரா தலையால கொடுத்துட்டா, நீங்க சும்மா தலை மாறி கொண்டு அவர் தலையால வைத்துட்டார். அன்ன விஷயம் உள்ளவர். நீங்க சும்மா பேச்சு கொண்டுதான் இந்த பேசி பேசி காலத்தை கழிச்சே தவிர அவர் பேசல. யார் யார் எப்படி செய்யணுமோ அப்படி இப்படி செஞ்சுட்டார். அண்ணாதான் விஷயம் உள்ளவர். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, திட்டமிடணும். ரமலான் வருது, ஸ்கூல் லீவு, பொடியமால பார்த்தார், அவக்கெல்லாம் ரோட்டாளந்து திரிதான்கள், சாறு செஞ்சது சுபோபுர படுத்தெலும்பானல், லொஹருக்கு எலும்பான், இன்னொரு கூட்டத்தை பார்த்தா அசருக்கு எலும்பு, அதுக்குள்ளே போட்டி, நீ லொஹருக்கு எலுமின, நான் அசருக்கு எலுமின. அதுல ஒரு பெருமை என்னடா அது? இப்புள்ள புள்ளியல் எல்லாம் அது முந்தின காலத்தை நாங்க சின்ன பொடியமாற ஐக்கியாரு. இப்ப எல்லாம் நல்ல புள்ளி. இப்ப பயான் என்ன கேட்ட ஒரு லெவல் வந்து அல்லாஹ் அது நல்ல லெவலாவே ஆக்கி வைப்பாயாக. இப்ப அப்படி படுக்கிறவங்க இல்ல. அப்படி படுத்தாலும் படுக்கிடமான நோம்பட படுத்து கழிக்குதா? திட்டம் போடுவோம். ராவு டைம் இப்படித்தான், சஹர் இப்படித்தான், லொஹர் இப்படித்தான், அசர் டைம் இப்படித்தான் என்று இப்பே பொஞ்சாதி புள்ளியல் எல்லாம் இருந்து நாங்க நோம்புடைய டைம் டேபிள் இப்படித்தான். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போறலையே, ஹோட்டலுக்கு போறா இல்லே, லஞ்ச் ஒன்று இல்லே, 2 மணிக்கு போறதுதான் இஃப்தாருடைய வேலைக்கு மார்க்கெட் போறது, அப்படித்தானே? அப்ப வெள்ளம் கொண்டும் இல்ல, லொஹருக்கும் இல்ல. இப்ப நாங்க எந்த செய்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா திட்டமிடுறவன் புத்திசாலி என்னாங்க. ஆனால திட்டமிட்டு ரமலான உணவு போகணும். மக்ரிப் ஜமாத்தை விட்டுடவே வராது, முன்பின் சுன்னத்து விடவே வராது. தராவி 20 ரகாத் அன்னி வாராய் ஊருட்டு எங்கேயாலும் போனாலும் அந்த பள்ளியில வந்துருவோம். சோட போத்தல் மாதிரி நிறைய நம்மட பள்ளியில எப்படி சரியா 1 2 3 4 5 6 7 காட்டும் பள்ளி நிறைஞ்சி அந்த 8ஆச்சல்ல அப்படி குறைஞ்சி 8ஆச்சல்ல சப் குறையுது, 9 10 எல்லாம் சப் குறைஞ்சி மறுபடியும் பத்ரு சஹாபாக்கள் ஞாபகப்படுத்த வார மறுபடியும் இன்னும் ஒரு கொஞ்சம் கூட்டம் கடைசி 10 வார முழு ஊரும் உலகமும் வார 27 லைலத்துல் கத்ர் நினைச்சு கொண்டு அப்புறம் அதுவும் முடிஞ்சு. இந்த கூத்து இந்த ரமலான் செய்யவான செஞ்ச முடிஞ்சு நஷ்டம்தான். அல்லாஹ்க்கு எந்த குறைய போதா?
எங்களுக்கு தான் குறைய போகுது. ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் விஷயம் ஒன்று சொல்ல போறேன். ஒன்று பெஸ்டிஜ் என்ன, ஆர்டர் படி துன்யாவுக்கு வந்த போச்சல்ல ஆர்டர் இல்லாம போற. இன்னொரு விஷயம், எங்கட பொஞ்சாதி, எங்கட உம்மா, எங்கட மாமி, எங்கட தாத்தா, எங்கட தங்கச்சி, இவங்க எல்லாம் மகரம் தானே, எங்களோட ஒட்டிக்கியவங்க. இவங்க எல்லாம் நாங்களா உசுறு. எங்கட மகன்மார் எல்லாம் பொம்பளைகள் எல்லாம் எங்களோட உசுறு. எந்த உசிரண்டாலும் எங்கட உசிறு விரிஞ்சு வைங்க, அவங்களோட அழுகையெல்லாம் வாசல் வர காட்டிலும் தான். எங்களோட மையத்து வாரில்லே ஜனா தூக்குவா இல்ல, ஜனா தூக்குறது சந்த கிட்ட வாராம இல்ல, அழுந்தாலும் தீப்பாங்க. அவங்களோட சப்ஜெக்ட் அவரத்தோட முடிஞ்சு. எங்கட கூட்டாளி மார், எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மார், எங்கட பார்ட்னர்ஷிப் மார், நான் என்றா அவர், அவர் என்றா நான், இவங்க எல்லாம் கபரடி வந்து மண்ணை போட்டு நிரப்பீடி வைத்துடுவாங்க. முடிஞ்சே சட்டப்படி பழையம் வச்சு பாயம் போட்டு மண்ணால நிரப்பீடி வைத்துடுவாங்க. இப்ப வெறும் இருட்டு அந்த கபரு, ராவும் உண்டு வாலும் உண்டு. இந்த விஷயத்த நாங்க வடிக்கிறது முன்னால் இமாம்கள் பார்த்தாங்களாம். பொம்பளையில பார்த்தா கலஹலேண்டிக்காங்க, கல்யாணம் பண்ணி வந்தா பெரிய அமக்கலமா ஆயிக்காங்க, எங்களோட ஃபுல் ஃபிட் ஆயிக்காங்க. பொடியம்மார் வியாபாரியில பார்த்தா நான் நீ எண்டிக்காங்க, மச்சான் டைப் பண்ணிக்காங்க. எல்லாரும் ஊட்டு வாசல் வர காட்டிலும் பொம்பளையல், பொடியம்மார் எல்லாம் கபரு வர காட்டிலும். எங்கட கபருக்கு தனிமை யாருன்னு அவங்க யோசிச்சாங்க. தூர நோக்க பாருங்க, நாங்க எப்படி யோசிச்சீங்க. அவங்களோட தூர நோக்கு என்ன தெரியுமா, அந்த இருட்டுல இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரிய காட்டில வைப்போம். அப்படிதானே? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கபரை போயிட்டு 1400 வருஷத்துக்கு மேல இன்னும் கபர் தான் நிக்காங்க. ஆனா கபர் சுவர்க்கத்து போங்க, அது வேற செய்தி. அபூ ஜஹல் உத்பா ஷைபா எல்லாம் மண்ணுல நிக்காங்க 1400 வருஷமாக. உபரத்து மின் உபரின்னா சப்ஜெக்ட் முடிஞ்சு நரகத்தின் படுகொலி. இது போன்ற நிலை தான் எனக்கும் வரப்போகுது, இது போன்ற நிலைமை தான் உங்களுக்கும் வரப்போகுது. துன்யால கொஞ்ச காலம், கபர்ல நீண்ட காலம். மாஷர் மைதானத்துக்கு போனது பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, மாஷர் மைதானத்தை எல்பட்டினது பிறகு மாஷர் மைதானத்தை ஈக்கச்சல்ல துன்யா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாராம். யோசிச்சு பார்த்து மாஷர் மைதானத்தை முடிவு சொல்றான். அல்லாஹ் சொல்ற, லம் யல்பஸு இல்லா சாஅத்த மின் நஹார், நாங்க துன்யால ஒரு பகலை நீண்டிகி. இதை விட நீங்க விளங்கமாய் நான் சொல்றா, மாஷர் மைதானத்து போற பெய்த்து பார்த்து போற நின்றது போற செல்லுவாராம். இந்த துன்யால 60-70 வருஷம் வாழ்ந்தீங்க, அடிச்சு கொண்டு வழக்கெல்லாம் பேத்தி காணி பூமிக்கெல்லாம் பெரிய சண்டை. அங்க மாஷர் மைதானத்தை பேசி யோசிப்பாராம், துன்யால ஒரு பகலை நின்றீங்க. இன்னொரு ஆயத்துல வந்து சொல்றல்ல, ஒரு நைட் நின்றீங்க, ஒரு ராவு. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், துன்யாவில ஏமாந்துடாதே, மடேனாகிடாதே என்று பல இடத்துல அல்லாஹ் சொல்ற. மஹ்ஷர் மைதானத்துல வைத்துக் கொண்டு துன்யால ஒரு பகல் தான் நின்றா, மஹ்ஷர் மைதானத்தை வைத்துக் கொண்டு ஒரு நைட் தான் நின்றா. எங்கயோ ஒரு நுவரலியா போய் ஒரு நைட் நின்றுட்டு வந்த மாதிரி இருக்குது. குடும்பத்தோட வைத்து எங்கயோ வைத்து ஒரு நாள் நின்றுட்டு வந்தீங்க, ஒரு நாள் தான் நிக்கி நான் போற, சரி அடுத்த நாள் விட்டு வந்துட்டு. அது மாதிரிதான் மஹ்ஷர் மைதானத்துல துன்யால ஒரு நாள் நின்றீங்க, ஒரு நாளும் இல்ல, அரை நாள், 24 மணி நேரம், அரை நாள். அப்ப வெறும் பொய்யான வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில இருந்து கொண்டு மனைவியோனும் புல்லோனும் சல்லியோனும் பிஸ்னஸோனும் எல்லாம் ஓணும், எல்லாத்துலயும் நேர்ம ஓணும், எல்லாத்துலயும் ரப்பிக்கியான ஓணும், எல்லாத்துலயும் கல்வி சுத்தம் ஓணும். இந்த கடல்ல கப்பல் போகணும், கப்பலுக்குள்ள தண்ணி வந்துடப்படாது, அதுதான் பிரச்சனை. நாங்க வாகனத்துல ஏறணும், வாகனத்துல ஏறி டிரைவ் பண்ணி கொண்டு போகணும், ஏறிக்கொண்டு போகணும். வாகனம் எங்கட மேல ஏறி உயிருக்கே ஆபத்து. நாங்க துன்யால வாழணும், துன்யா எங்கட கல்புக்குள்ள வந்துடப்படா, அதுதான் ஆபத்து. கொஞ்சாதி புள்ளியல் ஊடுவா காணி பூமி சல்லி எல்லாம் அங்கங்க இக்கோணும், ஒண்ணு கல்புக்கு வந்துடப்படாது. அதெல்லாம் கல்பு வந்ததான் இந்த அடிதடி. நானு தம்பிமான் மச்சம்மார் மைனிமான் எல்லாரும் கல்புக்குள்ள வந்து ரப்பு ஈக்க வேண்டிய இடத்துல அது வந்ததாலாம் பிரச்சனை. தொழுகைக்குள்ளே போனாலும் அந்த யோசனை, ஜும்மாக்கு வந்தாலும் அந்த யோசனை. 5 நிமிஷம் லேட்டானு வைங்க, பிரஸ்தி மாறியோ ஹத்தீபா தின்ன பாக்குது. அல்லாஹ் குர்ஆன் அந்த ஸல்லல்லாஹு சொல்ற புகாரி முஸ்லிம்ல வர ஹதீது, உண்மையான மூமின் நாடே மஹ்ஷர் மைதானத்தில் அர்ஷுடைய 7 பேர் நிழல் பெறக்கு ஒத்தர் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அவர் எங்க நின்றாலும் பள்ளிக்கு போகணும், தொழணும், லொஹர் தப்பிடப்படாது, லொஹர் தொந்த அசர தொழணும், அசர தொந்தா அவர் எங்க நின்றாலும் பள்ளியோட அவரோட டச். நாம ஒப்போசிட், பள்ளி குந்திக்கின்றால் வீட்டோட டச் எடி எல்லாம் நேர் மாத்தமே. நாங்க அப்படித்தானே இல்லை, தலையீடா போற.
நாயன்சான சொன்ன மாதிரி எங்கேயும் இருந்தாலும் பள்ளியோட கொழுந்துருவோம், களவாயிடப்படாது, இமாஞ்சமா தப்பிடப்படாது. ரமலான்ல இஹ்ராம் தக்பீர தப்ப வச்சிடான. இதுல இருந்து எப்படி சரி 40 நாளை ஃபாலோ பண்ணுங்க. 40 நாள் இஹ்ராம் தக்பீரோட 5 வக்தை யார் தொழுகிறாரோ 2 விஷயம் கிடைக்குது. ஒன்று பராஅத்து மினன்னார், நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்குது. 40 நாள் டெய்லி விடுவிடாம இஹ்ராம் தக்பீரோட இமான் தக்பீர் கட்ட அல்லாஹு அக்பர், நானும் தக்பீர் கட்டியாச்சு, ஒரு ரகாத் மிஸ் ஆகலாம். ரெண்டாவது வபராஅத்து மினன் நிஃபாக், அதுதானே மிக முக்கியமானது. நெஞ்சில நயவஞ்சகம் இல்லாம ஆகும். அதுதானே இல்லாம ஆகணும், அதுதானே ஈக்குது. அதிக தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, அது இல்லாம ஆகணும். அது ரமலான் வந்தாலும் இல்லாம ஆகாது. அது எப்படி இல்லாம ஆக்கணும்? அதிகம் இஸ்திக்பார் செய்வோம். இஸ்திக்பார் செஞ்சு தௌபா செஞ்சு அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு எல்லாரோட துவா பரக்கத்தோட ரமலான்ல காலடி வைக்கணும். இதுதான் ரமலான வர வைக்கிற முதலாவது விஷயம். அதுக்கு பின்னால ரமலான் வெறுமனே நோம்பு முடிச்சு கொண்டிருக்க மட்டுமல்ல, நன்மைதான். அந்த நோம்போட அதிகமாக குர்ஆனை கைக்கு எடுத்துரும். இந்த குர்ஆனை கைக்கு எடுக்கிறது சின்ன பொடியமா. இந்த பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க, ஹிஸ்பு வாரதே சின்ன பொடியமாறுதான். ஹத்தீப், மார்தினார், மௌலவி, பெரியவங்க அந்த ஹிஸ்பு நடத்திய 25, 30, 50, 100 பேரெல்லாம் மந்தி, 100 பேருன்னா 200 பேருன்னா அது 2ஆக நடத்து. எல்லாம் சின்ன பொடியமா. பெரியவங்க ஹிஸ்பு இல்லையா? பெரியவங்க போது இல்லையா? குர்ஆனை சிலவங்க அல்லாஹ் அக்பர் குர்ஆனே ரமலான்ல பிடிக்கல, அது சும்மா போகுது. இமாம்கள் கிதாபுல எழுதுறாங்க, யார் ரமலான் வந்தும் குர்ஆனை பிடிக்கல, குர்ஆனை ஓதல்லேண்டா அவர் ரமலானை கேவலப்படுத்திட்டாராம். எங்க வைத்து இந்த குர்ஆனிக்கே 7 வானத்தையும் தாண்டி லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் என்ற பலகை, அங்கிருந்த குர்ஆன 6666 ஆயத்து. குர்ஆன் என்ன? அல்லாஹ்ட பேச்சு, அல்லாஹ்ட கலாம். அத அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறக்கின, சமா துன்யாவுக்கு இறக்கின. இந்த கீழ் வானத்துக்கு இறக்குறதுக்கு எந்த மாசத்தைய சாய்ஸ் பண்ணினான்னா ரமலான் மாசம். அதனால எல்லா மாசத்தையுமே ரமலான் வசகம் வந்துட்டு அந்த குர்ஆன யாரின் மூலமா இறக்க முடிவு செஞ்ச? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமா. அதனால எல்லா மலக்குமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அவர் தானே பெஸ்ட் ஆள், மலக்குமார் இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு கொண்டு 4 பேர்ட காதுல ஊதாம ஒத்தர்கிட்ட வந்து கொடுத்த. அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தான் குர்ஆன் இறங்கின. ஆனால் நபிமார்ல டாப் லெவல்ல வந்து நின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு ஓதி காட்டின, யாருக்கு படிச்சு கொடுத்திருந்தா அவங்களோட இந்த சஹாபாக்களுக்கு. ஆனால் உலகத்துல மனிதர்ல சஹாபாக்கள் உயர்ந்த லெவலில் வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓதிக்கானோ, குர்ஆனை பிடிக்காம, குர்ஆன் ஓதுறாங்க, குர்ஆன் எடுக்கிறாங்கன்னா உலகத்துல அவங்கதான் சிறந்தவங்க. குர்ஆனை பிடிக்காம ரமலான் முடிஞ்சா சஹாபாக்களுக்கு இட்டேம் போகல. எங்களுக்கு சஹாபாக்களுக்கு இட்டேம் போகல சலாம் சொல்லிட்டு போயிட்டுட்டாங்க. இந்த மதீனால உஹது மலை இருக்குதே, உஹது மலை நீல்பம் மகல்பம் கிட்டத்தட்ட 4.5 மைல். அது நீல்பம் மகல்பம் எல்லாம் சேர்த்து 4.5 மைல். இந்த 4.5 மைலும் தனி தங்கமாகும். கியாமத் நாள் நெருங்க சொல்லி இப்ப ஒரு கோல்டு நிறத்துக்கு இருக்குது. அதிக உம்ரா போறோம், ஹஜ்ஜி போறோம், லைவா பார்த்தா வேலை. இப்ப கோல்டு ஷோப்பு, அப்படி ஷோப்பு கோல்டு நிறத்துக்கு மாறி தனி தங்கமாக மலை. ஒரு உதாரணம்னு சொன்னாங்க, சஹாபாக்களும் நாங்களும் தாரு. சஹாபாக்களுக்கு இட்டேம் போகலாது. எங்கட வாழ்நாள் முழுக்க பள்ளியில சுஜூதுல கழிச்சாலும் சஹாபில அந்தஸ்து போகலாம். தனி தங்க மலை அது எங்கள் யாருக்கிட்டயோ இருக்குது வச்சுக்கோங்களே. இது நீங்க எந்த செய்த அப்படியே 4.5 மைல் தங்க மலைய, அல்லாஹு அக்பர், தங்க மலை, வெள்ளி மில்லு இரும்பு மல்ல, அந்த தங்க மலை ஒருத்தருக்கு ஹதியா கொடுக்கு. எவ்வளவு பெரிய சவாபு. எப்படிமா இருக்கு? அவரு ஆட்டை குடிக்காம இருந்தா போதும் சந்தோஷத்துல. தனி தங்க மலை ஹதியா கொடுக்க ஒருத்தருக்கு. ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல வாழ்ந்து அவங்கள பார்த்து அவங்களோட இருந்த ஒரு சஹாபி, நான் பாலத்தின சோறு முன்னால் அரிசி, அந்த அரிசை இப்படி ஒரு கை அளவெடுத்தா எத்தனை கிராம்? சொச்ச கிராம். இந்த அரிசி அல்ல ஒரு சஹாபி இன்னொருத்தருக்கு சதகா கொடுத்தா அவங்க அரிசி ஒரு அள்ளி, நாங்க தங்க மலை ஹதியா.
நாங்க கொடுத்த தங்க மலை ஹதியா, அவர் கொடுத்த அரிசிக்கு எங்கட தங்க மலை நெருங்காது. எங்க வைத்துக்காத அந்த சஹாபி கொடுத்த அரிசி அல்லு, 2 கையும் இல்ல, ஒரு அரவாசி அல்லு. அந்த அல்லுக்கு எங்கட தங்க மலை சதக்கா நெருங்காதுன்னா சஹாபாக்கள் தாரு, நாங்க தான். அந்த சஹாபாக்கள் எல்லாம் ரமலானுக்கு வரச்செல்ல பெர்ஃபெக்டாகத்தான் ரமலானுக்குள்ளு வந்த. நாங்க இன்னும் கஷத்தையோடையும் பொறாமையோடையும் கோபத்தோடையும் வெறுத்து கொண்டும் முகத்தை திருப்பி கொண்டும் சலாமும் இல்ல, சலாம் சின்ன பதிலும் இல்ல. இன்னும் ரமலான் என்ன ரமலான் இது இப்படி இருந்துட்டு வராது. இப்படி இருந்துடுவான் நினைச்சியும் பார்த்துடுவான். பயான வச்சு சும்மா கேட்டுட்டு போவோம், ரசிச்சுட்டு போவோம்ல. ஏதோ ஒரு திருத்தம் பேசுறவர்கிட்டே வரணும், உங்ககிட்டே வரணும். நீங்க உங்களோட மனைவி மக்களையும் சொல்லிடும், நீங்க வாங்கோ உங்களோட தாத்து தங்கச்சிமாரோட கோவம்னா எல்லாம் முடிச்சு எல்லாம் சப்ஜெக்டா முடிச்சிடுங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு இதான் பூமிங்கள நிலைமை. இது நாங்க யோசிக்கியா? நாங்க வீட்டுல ஒரு ஆடு அறுத்தீங்க, மாடு அறுத்தீங்க, கொடுக்கறத விட பீசர் அடிக்கினதான் கூட, அப்படித்தானே? இல்ல நீங்க இல்ல, இந்த உலகத்துல மனுஷன் அப்படித்தானே, பீசர்ல அடிக்கினதானே கூட. கொடுபா வந்தீங்க, ஒலியா வந்தீங்க, கொடுத்ததவே பீசர்ல. எங்க வீட்டுல மேடம் அடுத்த வீட்லயும் கொடுத்து வச்சீங்க. நாயகம் சொல்லதான் நான் ஆயிஷா நபி ஒரு ஆடு அறுத்த ஆடல் மரத்து எல்லாம் பங்கு வச்சாச்சு. பங்கு வச்சதுக்கு ஆயிஷா நாய்கிட்ட வந்து கேட்ட நாயன் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா கேட்டுறான். யார் சொல்லா அல்லாவுடைய தூதரே, என கணவரே, கொடுத்துட்ட ஒரு கொஞ்சத்தை வச்சுக்கண்டாங்க. சரிதானே, கொஞ்சம் வச்சு விடுவோனுமே. எங்களே மாய் கிலோ கணக்கில் அடிக்கல, கொஞ்சம் வச்சு ஒரு பால், ஒரு 2 நாள் பாலைக்கு. நாயகன் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை தெரியுமா? யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, இந்த கொடுத்ததுக்கே அதுதான் எங்கட வச்சு கொண்டிருந்தது எங்கட இல்லைன்னாங்க. எங்கட மைண்டு பட்டாது இல்ல, வச்சதான் எங்கட, அதான் நாளை பாலை தின்ன போறேன், நாலு பாலை கொடுத்தது அவங்கடே ஸல்லல்லாஹு விளப்பமா சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த கொடுத்ததுக்கே அதுதான் எங்கட வச்சு கொண்டிருந்தது எங்கட இல்ல. அடுத்த நிமிஷம் மௌத்தானந்தி வைங்க எங்கட இல்ல, இன்னொருத்த மௌத்து சொல்லி தந்தில்லை, அவ கொடுத்ததான் எங்கட ஏண்டா நல்ல நீயத்தோட எடுத்த அது கபருக்கு சவாபா வரும். வச்சுட்டு போனதெல்லாம் அடுத்தவன் ஹயாத்துடிங்க எடுத்து கொள்வான். ஆனால கொடுக்கிற லெவல்லி போகணும், மன்னிக்கிற லெவல்லி போகணும், அவங்களை விட நாங்க முந்துற லெவல்லி போகணும். அதானே ஒரு எப்பயும் இந்த விஷயத்தை யோசிச்சு கொள்ளணும். துன்யாக்கு வரச்சல்ல ஆர்டர், கபருக்கு போச்சல ஆர்டர் இல்ல. ஆனால் அந்த விஷயம் மைண்ட்ல இருந்தா, அல்லாட பயம் இருந்தா, சண்டையும் இல்ல, சச்சரம் இல்ல, பிரச்சனையும் இல்ல. ஷைத்தான் எங்கட காலுக்கு, ஷைத்தான் எங்கட கூட்டாளி, நஃப்ஸ் எங்கடால். ஆனால சங்கியான ரமலான டைம் டேபிள் போட்டுக்கோங்கோ. 5 நாள் 6 நாள் வந்து 7ஆம் நாளைக்கு தராவி இல்லாமல் ஆயிடாதீங்க. அல்லாஹ் சூரத்துல அலக்கல சொல்ற வஸ்ஜுது வக்தரி, சுஜூது செய், அல்லாஹ்வை நெருங்கு. அதிகம் சுஜூதுள்ள தொழுகை இது தராவி தொழுகை தானே. 20 ரக்காத்து 40 சுஜூது, அந்த 30 ராவே 40 சுஜூதை முட்டா அது டெய்லி செஞ்சா ஒரு பர்லுக்கு 70 பர்லு. ஒரு சுண்ணத்து கண்ணா நீங்க நினைச்சுக்கோ, இந்த சொபவுடைய சுண்ணத்து லோஹர் முன்பின், அசர் முன், மக்ரிப் முன்பின், எஷா முன்பின் மட்டுமல்ல, எந்த சுண்ணத்தும் ரோட்ல போச்சல ஒரு கல் ஒண்டி இருக்குது, நீங்க தப்பிட்டீங்க, அடுத்தவன் கால்ல பட்டி செருப்பு பிய்யாம பெருவிரல் நோவாம அந்த கல்லங்களாட்டிங்க, சதகாவுடைய நன்மை, பருளு தொழுத நன்மை. ரமலான்ல மட்டும் வாழைப்பழத்தோல் நீங்க தப்பி காலை முன்னே வச்சிட்டீங்க, யோசிச்சீங்க, பின்னால வாரமும் புலப்படாது, தூக்கி வீசிட்டீங்க, பருளுடைய நன்மை. பள்ளியில இருந்து வெளியே போச்சல்ல, இடது கால வைக்க வலது காலா? எனக்கு டவுட், நீங்க சொல்லுங்களே. இடது கால வைக்கிய, இடது கால வைக்கணுமே, அப்படிதானே? வலது கால் பள்ளி உள்ளி வரச்சல்ல, டொய்லெட்டே போச்சல்ல, இடது கால வரச்சல்ல, வலது கால். பள்ளியிலிருந்து வெளியே போச்சல்ல, இடது காலை வச்சு சுண்ணத்து. ஸ்லிப்பரை போடுச்சல்ல, வலதுக்கு போட்டு இடது போடும், கழட்டச்சல்ல, இடத கழட்டிட்டு வலது, இதுதான் சுண்ணத்து. இதெல்லாம் ரமலான்ல செய்றீங்க, பர்லுடைய நன்மை. வமன் தகர்ரப பிஹி ஹஸ்லதன் மினல் கைரி கான கமன் அத்தா ஃபரீதா. ஒரு எந்த சுண்ணத்தை செஞ்சாலும், ஹஸ்லதன் மினல் கைரின்னா சுண்ணத்தான தொழுகை மட்டுமல்ல, எந்த சுண்ணத்தை செஞ்சாலும் பர்லுடைய நன்மை. இது பெருநாளாவோட முடிஞ்சு. இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டா எங்களை விட மோசமானவங்க யாராய்? அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க நாயகம் காலத்துல. 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தர் 2 பேரும் ஜிஹாத்ல கலந்து கொண்டாங்க. சஹாபால யுத்தம் இருக்குதானே, ஒருத்தர் யுத்தம் செஞ்சு மௌத்தாகிட்டாரு, இன்னொருத்தர் யுத்தம் செய்யல,
ஒரு வருஷம் இருந்துட்டு பெட்ல மௌத்தாயிட்டாரு. ஒரு சஹாபி கனவுல ஆண்டாங்க 2 பேரும். இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் 2 பேரும் இஸ்லாத்துல ஒரே டைம்ல வந்தாங்க. 2 பேரும் ஒரே யுத்தத்துல கலந்து கொண்டாங்க. அவருடைய நண்பர் யுத்தத்துல ஷஹீத் ஆகிட்டாரு. ஷஹீதுக்கு நண்பர் கேள்வி கணக்கு இல்லாம சுவர்க்கம். அவர் டிரெக்டா போவாரு. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிய தெய்ன மன்னிக்கிய இல்ல. கடன் எவ்வளவு பாரதூரம்ன்றதை விளையுங்க. ஷஹீதுக்கே கடனை மன்னிக்க மாட்டானண்டா எங்களை மாயாங்களுக்கு என்ன சொல்லு? சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி இருந்தவங்க. இஸ்லாமி யுத்தம் அதுல ரத்தம் கீழே முழுவதுக்கு முன்னால எல்லா பாவத்தையும் மன்னிச்சாச்சு. சொர்க்கம். அவருக்கே கடனிக்கு மன்னிக்கல. அது அல்லாஹ்வுடைய ஹக்கு இல்ல, மனுஷன் ஹக்கு. எவ்வளவு பாரதூரம் வந்து பாருங்க. எனக்கு அதுல என்ன நாங்க சும்மா கணக்கு இல்ல. நோம்பு பிடிச்சவன அதெல்லாம் கணக்கு இல்லாம என்ன நோம்பு கேட்கிறான். நானும் தான் நீங்களும் தான். அதுல எல்லாம் கணக்கு இல்ல. அதெல்லாம் பார்ப்போம். கேட்டா அதெல்லாம் பார்ப்போம்ன்றாரு. என்னடா இது? அதெல்லாம் பார்ப்போமா? சரி, ஒருத்தர் சொன்னாரு உங்களோட கடனை தந்தா நல்லமே. ஏன்னா நீங்க பயமா நாங்க ஓடி போறோமா அது கேட்டுட்டாரு. கடையில சாமன் இருக்கு இல்லமா புஸ்தாதுல தெரியலையே. ஏன்னா இந்த புஸ்தாதுல நிறைஞ்சிக்கு இப்ப அவர் கடைக்காரன் கேக்கு தந்தா நல்லமே எங்கடி சாமன். ஏன்னா நீங்க பயமா ஆறு சும்மா அவரு கொடுக்கணுமே அவரு கேக்கு. நீங்க பயமா? உங்களுக்கு நாங்க பயம் இல்ல. மழை போது உங்களோட குறவலை பிடிச்சா நீங்க துணியா விட்டே போய் தெரிவிங்களே. அவருக்கு நான் எங்கேயும் போறான்னு நீங்க உலகத்துட்டு போனா இப்ப தாரு கொடுப்போம். பலையாடமான கடன்ல கரெக்டா இருந்துடணும். அல்லாத விஷயத்துல கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் அல்லா மன்னிப்பான் தண்டிப்பான். அவன் இல்ல மனுஷன் மன்னிக்காம அல்லா மன்னிக்க மாட்டான். இதெல்லாம் ரெடி ஆகி கொண்டு ரமலானுக்கு வாங்குவோம். ரமலான் வருதுன்னு சந்தோஷப்படணும். யாருன்னா மூமின்கள் முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டு என்ன பலன்? அடுத்தவனோட ஏச்சி பேச்சு, அடுத்தவன கோபம், அடுத்தவன மும்பாக்கு இல்ல, அடுத்தவனை கடன், அடுத்தவனை பொருள், அவன் பதுவாவோட அல்லா பாதுகாக்கும். இன்றைக்கு சொன்னொத்தர் மிச்சம் கவனமா இருங்க. பெரிய கடையில வியாபாரம் அதுல உள்ள சேல்ஸ்மேன் மாறிக்கே அவங்க எல்லாம் பொஸ்ட தம்பி எல்லாம் மோசமான வார்த்தை எல்லாம் பேசியும். மோசமான வார்த்தை பொறப்பு மோசம்டா எந்த ஒரு சொல்றேன் பள்ளியில சொல்லல. அப்படியெல்லாம் பேசியா எப்படி இருக்கும்? அப்ப அவர் நொந்து கொண்டு சொன்னாரு பொஸ் கடையிலிக்கியவங்க கொஞ்சம் முன்பின்னானா மோசமான வார்த்தை பொறப்பு மோசம் விஷயம் தான். எவ்வளவு அது யாரும் பொறுப்பாங்களா? அவர் கவலையோட சொன்னாரு. அவர் கவலையோட சொல்லிட்டு சொன்னாரு, பாருங்க அதிர்த்தாங்க எங்களுக்கு எல்லாம் இப்படி ஏசியாங்க. அவங்க விலங்கு அங்க இல்ல, அவங்களோட புள்ளியில் ஒவ்வொரு நோயோடு இக்கியா. சும்மா விளையாடவான மனுஷன் விஷயத்துல நோவிச்சு கொண்டு அல்லாஹ் நெருங்கிடுமா? மன் ஆதா முஸ்லிமன் ஃபக்கத் ஆதானி வமன் ஆதானி ஃபக்கத் ஆதல்லாஹ். என்ன ஒரு முஸ்லிம நோவிச்சவன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன என்ன நோவிச்சவன் அல்லாஹ்வை நோவிச்சான். அல்லாஹ் நோவிச்சவன் சுவர்க்கம் கிடைக்குமா? ஒரு முஸ்லிம நோவிச்சவன் காபத்துல்லாஹ் உடைச்சத்துக்கு சமன். அபரஹார கூட்டம் செஞ்ச அநியாயம் இல்லையா இது? எவ்வளவு பயங்கரம் இது, விளையாட்டா இது? ஆனால ரமலானுக்கு வாரத்துக்கு முன்னால எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகி கொண்டு வரணும். பயம் பண்ணி 45 நிமிஷம் ஒரு மர்மத்தை கட்டி தனமல்ல பேசின கொஞ்சம் இருக்குது. என்கிட்ட என்ன குடும்பம் உங்ககிட்ட உங்களோட குடும்பத்துல வரணும். அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியா? இப்ப நான் பார்க்க கிளாக்ல 8:45 46க்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு மவுத்தண்டி சொன்ன நெருக்கமாயிக்குது. ஆனால எங்கட வாழ்க்கையில நேர்மையா இருந்து ரமலான சரியான முறையில் அமைச்சு கொள்வோம். இன்னொரு விஷயம், எல்லா இடத்திலேயும் நடக்கிறது, உங்ககிட்டே நடக்கிறதோ தெரியா நடக்குன்னா துவாவின் மூலமாக இந்த ரமலானில் இல்லாம ஆயிக்கோங்க. தொழுது முடிச்சண்டு வைங்க சுபுக்கு எல்லாம் முஸ்லீம் ஏரியா மாதிரி எல்லாம் அன்னி ஏரியா மாதிரி எல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண எல்லாரும் தூக்கம். அப்படி சுப தொழுது உடனே நிறைய பேர் தூக்கம். வயசாலின்னு கொஞ்சம் பேர் கொஞ்சம் லைட் பள்ளியில லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இப்ப படுக்கோமே 3 மணிக்கு எழுப்பினது. குர்ஆன் ஓதிக்கி துவா கேட்டிக்கு சார் செஞ்சிக்கி சுப ஜமாத்தோட தொழுஞ்சிக்கி முன்சுண்ண தொழுஞ்சிக்கி அந்த பவர்ல போற ஒண்ட மறந்துடவான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நௌமு சுப்ஹதி யம்னஉ ரிஸ்க. சுபஹுடைய தூக்கம் ரிஸ்குடைய வாசல மூடிடும். ரிஸ்கன்னா சிலவங்களுக்கு மெமரியில வாரதே சல்லின் ஷோரும். சல்லின் ரிஸ்கு தான், ஷோரும் ரிஸ்கு தான். மனைவி சாலிஹானவ ஆயிக்க ஆகப்பெரிய ரிஸ்க். புள்ளைகள் எல்லாம் ஸ்ரீதேவி புள்ளைகள் கேட்கறது அப்டேட் பரக்கத் அல்லாஹ்வுடைய அருள்.
அல்லாஹ்வுடைய ரிஸ்க், நல்ல வியாபாரம் ரிஸ்க், நல்ல முறையில இன்கம் வந்து கொண்டு ரிஸ்க், ஊட்டோட பள்ளி வாசல் ரிஸ்க், அடுத்தூட்டான் எங்களோட அப்படி தயிரும் பானி மாதிரி ஆகப்பெரிய ரிஸ்க் எல்லாமே இருக்குது. அடுத்துட்டான் கீரியும் பாம்புமா இக்கேண்டா பிடிக்கும். சிலவன் ஊட்டுட்டே போற வாப்போ இவனோடி கேளான் ஊட்ட வித்துட்டு போறான். ரிஸ்க்னா ஷோரும் சல்லி மட்டுமல்ல, உலகத்துல எதெல்லாம் சந்தோஷமோ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிஸ்க். அந்த ரிஸ்க்குடைய வாசல் சுபஹ் இல்லாம தூங்கினா, சுபஹோட தூங்கினா அது மூடப்படுமாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஆனால கமலான துவாவோடு இருந்து ரப்பே ரஹ்மானே எனக்கு அந்த சுபஹ்ல தூக்கம் வருது, அந்த தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தான துவாவில் இருங்க, இஸ்திக்பார்ல இருங்க. சூரியன் உதயமாகிறது 6:20 நினைக்கிய, சில இடங்கள்ல கிளாக்ல அப்படியே போடு 6:22 6:27 சரியா. இப்ப சூரியன் உதயம் இவரது விஷயத்தோட இருக்கணுமா? 6:27 சூரியன் உதயம் என்றா 20 நிமிஷம் தள்ளி 20 40 6:40 6:47 பிறகு 6:47 தான் இஸ்லாக்குடைய டைம். அந்த டைமுக்கு இஸ்லாக் 2 ரகாத் தொழுவோம், அது போறதான் படுப்போம். அப்புறம் படுக்க மேலுமே 7 மணி எல்லாம் 8 மணி 9 மணி. இப்ப கடை துறக்கு 9 மணி துறக்க 10 மணி துறக்கு. இப்ப நோம்பு 11 மணி துறப்பாங்களோ தெரியா. சில பஜாரில் இங்க முஸ்லிம் பஜாரிக்கு 11 மணி கடை துறக்கு, அறநாள் கடை துறக்கு போல. எந்திரா இது சொபோட கடை துறக்க 11 மணி கடை துறக்கு, 11 மணி கடை துறக்குல சொபோட கடை துறக்கு. அதுதான் பறக்கத்து. திக்ரு தலவாத்தில முடிஞ்சா முன்னைய காலம் பெரிய பறக்கத்து. முஸ்லீம்கள் தான் யாவரத்துல பெஸ்ட்டுக்குன்னு இப்ப செகண்ட் குவாலிட்டி ஆகி அந்த ரிஸ்க்கு நாங்க மூடிக்கி யஹூதி கிட்ட மில்லான்னியவன் கிட்ட முஸ்லீம்கள் தான் யாவரத்துல ஒசக நின்று இப்ப அதை நாங்க பணிய போட்டீங்க. சொபகு தூங்கிய நாங்க கடையை சொபோ இந்த பேர்வெளியில கேளுங்க, அங்கெல்லாம் கல்லு வியாபாரம். அவங்க என்ன இப்ப சொல்ற எங்கட அப்ப மாறிக்கே வாப்ப மாறிக்கே சொபகு தொடுந்து ஜிக்கிர் எல்லாம் முடிச்சு குர்ஆன் எல்லாம் முடிச்சு இஸ்டாக் எல்லாம் தொழுது துஹா எல்லாம் வந்து கல்ல விற்க போற எல்லாம் வித்து 11 மணிக்கு பேக்கோட ஊட்டு வார கொலைக்கு பேத்துட்டு வார கொலையை பேத்துட்டு வார சாமனோட வார அவங்க கைலூலாம் தூங்க லொஹரும் தூங்க அவங்களோட பிசினஸ் லொஹரு முந்திய முடிஞ்சு. இப்ப பிசினஸ் தொடங்கி எப்படிமா லோருக்கு பிறகு பிசினஸ் தொடங்கு மாத்தி வச்சுக்கினாங்க. ஆனால அல்லாவும் மாத்தி வச்சு அவன் கொஞ்சம் முன்னே நீ பின்னி நில்லு, நீ தேடி கொண்டதே லஹரல் பசாது பில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின்னாஸ். இங்க வாங்கோ, இந்த கரையில ஊட்டுல தரையில எல்லாம் பிரச்சனையா நான் கொடுத்ததில் நீ தேடி கொண்டது. பாப்பா சொல்லியே இங்க வா, நான் எவ்வளவு புத்தி சொல்லி தந்தேன், நீயே தேடி கொண்டதே. நான் வானம் என்ன சொன்ன பாப்பா சொல்லியே உள்ளகி அது மாதிரி ரப்பு சொல்லிய நான் உன்னோட இறக்கம் பெத்த தாயை விட இறக்கம். ஆனால உடைய முஸ்லிமா படிச்சீங்க, உடைய நோயெல்லாம் படிச்சீங்க, உடைய தொழுகை பாக்கியத்தை தந்தீங்க, செல்வத்தை தந்தீங்க. நீ கேட்டா நான் விரும்பி தந்த உனக்கு இதெல்லாம் நீ தான் அடைச்சு கொண்ட. எப்படி இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு ரசிச்சுட்டு போறல்ல, இந்த பிழையெல்லாம் திருத்திக்கோங்க. அப்ப அந்த சஹாபி ஒரு கனவு கண்ட, அவனோட கூட்டாளி மாறுரொத்தர் கனவு கண்ட எப்படி யுத்தத்துல ஷஹீதானவரும் 1 வருஷத்துக்கு பிறகு மௌத்தானவரும் சுவர்க்கத்து வாசல்ல நிக்கிறாங்க. சுவர்க்கத்துல வாசல் நிக்கிறவரு யுத்தத்துல ஷஹீதானத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு பெட்ல மௌத்தானாரு, அவர் ஃபர்ஸ்ட் சுவர்க்கம் போறாரு. இந்த ஷஹீதானவர் தான் பிறகு போறாரு. என்ன நியாயம் இது நியாயம் கேட்டாரு. நாயகம் கேட்டாங்க எடுத்த வாங்கி, கனவு உண்மை கனவு உண்மை. ஸல்லல்லாஹு கேட்டாங்க இந்த 2வது மௌத்தானாரு அவருக்கு ஒரு ரமலான் கிடைச்சான்னு கேட்டான். ஓ யா ரசூல் ஒரு ரமலான் அப்படியா? ஆனால் ரமலான்லிக்கு இபாதத்து இஹ்லாஸா இருந்ததால அவரு முந்தி இவர் சொர்க்கம் பெய்துட்டார். பாத்தீங்களா, ஷஹீத விட முன்னுக்கு போன இந்த ரமலான் கிடைச்சி அந்த ரமலான் நல்ல முறையில் பயன்படுத்தினாரு. ஆனா ஷஹீத விட முன்னுக்கு பெய்துட்டார். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமானதான் ரமலான். அந்த ரமலான சும்மா மாசம் மாதிரி கழிச்சு ஒவ்வொரு செக்கனுக்கு செக்கன் நன்மை பரக்கத் அது சும்மா வைத்திடப்படாது. மின்னல் வேற ரமலான் கழிஞ்சிடும். இந்த சங்கியான மாசம் சங்கியான தஹஜ்ஜுத பாருங்க, சுபஹ் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் 20 நிமிஷம் மின்னல் வேகத்துல நீங்க இங்க வீட்ல இருந்து வார சுபஹ் பாங்கு முந்திதான் எழுப்பி இங்க இக்காமத்துக்கு 2 நிமிஷத்துக்கு தான் நீங்க வந்து சேருங்க. நீங்க 20 நிமிஷம் நீங்க வார ஸ்பீடா போற பரக்கத்தான டைம் தஹஜ்ஜத் டைம், மக்ரிபுக்கும் இஷாக்கும் முடியல டைம். சரிங்களா, வெள்ளிக்கிழமை நாள் எல்லா நாளும் ஸ்பீட் தான், வெள்ளிக்கிழமை ஹை ஸ்பீட்.
திரும்ப நேரமில் இங்க ஜும்மா முடிஞ்சு, திரும்ப நேரமில் இங்க அசர். பரக்கத்தான நாள், பரக்கத்தான நேரம் நின்று பிடிக்காது. மின்னல் வேகத்துல போகும், மின்னல் வேகத்துல போற நீங்க தான் ஓடி பிடிக்கணும். அவங்ககிட்ட வார் இல்ல. உலகத்துல நியாயமானவர் யாரு? டைமிங். அடுத்த வேலை எல்லாம் பொல்லுதான். வாரண்டுவான் வரமாட்டான், தாரண்டுவான் தரமாட்டான், நம்பிக்கையான துருவம் செய்யும். டைம் தான், யாரு வந்தோ வரலையே அது ஓடிக்கொண்டிருக்கும். நீ தொழுந்தோ தொழலையே அது வைத்து கொண்டிருக்கும். அதனால சந்தர்ப்பத்தை அநியாயம் செஞ்சிடுவான். இதுக்கு மேலாலும் பேசிய சும்மா அர்த்தம் இல்லை. மனுஷு கொள்ளணும் சும்மா பேசியதும் ஒரு அளவுக்கு உண்மை. நல்ல விஷயம் சொல்லி இப்ப சொன்னதையும் எடுத்து நடக்கும் உண்மை. நீங்க பேசியதான் சில நேரம் ரசிச்சு கொண்டிருப்பீங்க. இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லு பண்ணுவோம். சொல்ல எடுத்து நடக்கும் உண்மை ஹபீப். ஆனால நானும் தான், நீங்களும் தான், எங்கட மனை மக்கள், உங்களோட மனை பிழைகளை திருத்தி நல்லவங்கள் ஆகி சங்கியான் ரமலான்ல காலையில் விரிச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொறுமதியாக்கி அல்லாவுக்கு பயந்து நல்லவங்களா வாழ்ந்து நல்ல கூட்டத்தின் மௌத்தாக வல்ல நாயன் எங்கள் எல்லாருக்கும் ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி தந்து வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஊர் மக்கள், நாட்டு மக்கள், இந்த மக்கள், இந்த மஹல்லாவில் இருப்பவர்கள், ஜமாத்தை வருவர்கள், தொழுகிறவர்கள் அனைவர்கள் நீ பொருந்திக் கொள்வாயா. திடீர் மூத்தை விட்டு பாதுகாப்பாயா. யார் யாருடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள், கவலைகள், கடன்களை சுமந்து நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனைகள், கவலைகள், கடன்கள் எல்லாம் நீ நீக்கி வைப்பாயாக. கல்புகள் எல்லாம் நீ சந்தோஷமாக்கி வைப்பானாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எக்ஸிடென்ட்களை விட்டும் பாதுகாப்பாயா. ஹயாத்து உள்ள வரை ரப்பே ரஹ்மான் எங்களை வேலையை நாங்களே செஞ்சு கொள்வோம் யா அல்லாஹ். நாங்க அடுத்தவர் உதவி ஒத்தாசையை இஹ்லாஸோ ஈக்கணும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை தந்து வைப்பாயாக. கல்ப சுத்தமாக்குவாயாக, ஈமானால் நிரப்புவாயாக. அந்த ஈமானுக்கு தக்குவாவை தருவாயா, அந்த தக்குவாவுக்கு இஹ்லாஸை தருவாயா, அந்த இஹ்லாஸ் ஹுஸ்னுல் ஹுல்க தருவாயா. எங்கட வில்ரங்கம் உள்ரங்கத்தை நீ சுத்தமாக்குவாயா. மௌத்தொண்டு இருக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னா ஸ்ரீதேவி தனம் படித்தவர்களா எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு உலகத்தில் வாழ செய்வாயா. மௌத்தாய் போன அனைவருடைய கபர்களை நீ வெளிச்சமாக்குவாயா. சங்கியான ரமலான கல்பு சந்தோஷத்தோடு வரவழைக்க செய்வாயாக. சந்தோஷமான ரமலான் ஆக்கி வைப்பாயா. எல்லோரும் சந்தோஷமா நோங்குடிக்க செய்வாயா. சஹருடைய நேரம், லோஹருடைய நேரம், அசருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், தராவியுடைய 24 நிமிஷத்தையும் 24 மணித்தியாலத்தையும் செக்கனுக்கு செக்கன் பரக்கத்தாக்கி ரஹ்மத்தாக்கி அருளாக்கியே வைப்பாயாக. கவலை அடைந்த உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த மாதம் 17ஆம் தேதி நம்முடைய நாட்டிலே ஓ லெவல் எக்ஸாம் எழுதுகின்ற எல்லா மாணவ மாணவி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பாயா. நல்ல முறையில் அந்த எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க செய்வாயா. எல்லா கொஸ்டின்களை சரியாக விளங்கி வாசித்து சரியான ஆன்சரை எழுதக்கூடிய உரிப்ப ரப்பே ரஹ்மான் நீ கொடுத்து வைப்பாயா. அவர்கள் பட்ட கஷ்டம், பெற்றோர்கள் பட்ட கஷ்டம், படித்து கொடுக்கிறவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு நீ நல்ல வெற்றியை கொடுப்பாயாக. அவருடைய கவலையானத்தை நீக்கி ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவருடைய ரிசல்ட் ஆக்கி வைப்பாயா. துன்யாவிலே ஆகிராவிலே முன்னேற்றம் அடைந்த பிள்ளைகளை அவர்களையும் எங்களை நீ கபூல் செய்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலகத்திலும் கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாயா. இருலகத்திலும் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதிகள், பிரச்சனைகள், நோய்கள், நறுக்குகள், கண்ணூர்கள், செய்வினைகள், பலாய்கள், முசீபத்துகள், பித்தலாட்டங்கள், தெரிந்த தெரியாதவைகள், பிரச்சனைகள், நோய்கள் எல்லாத்திலிருந்து இருலகத்தில் எல்லோரையும் பாதுகாப்பாயா. சுவர்க்கத்தின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கும் பாக்கியத்தையும் தந்து வைப்பாயா. இதற்கு முன்னால் முஸ்லிம்கள் கேட்ட துவா, இந்த மஜ்லிஸ் இந்த துவா, இதற்கு பின்னால் உள்ள துவா, அத்தனை துஆக்களையும் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் ஏற்று கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.